பங்கு தந்தை, எனது நண்பர், அண்ணன் என்று சொல்ல வேண்டும், புனித பவுல் குருமடத்தில் படிக்கின்ற பொழுது பழைய கதை அது. 1977-78 ஆண்டுகளில் நாங்கள் அங்கு படித்தோம். இப்பொழுது அவர் 45 வருடம் குருவாக இருக்கிறார். நான் 42 வருடங்கள் குருவாக இருக்கிறேன். அவர் 72 என்று நினைக்கிறேன். 73 81 81 யுவர் ஏஜ் 81? அது 81 குருப்பட்டம் வாங்கினார். நான் 82 வாங்கினேன். எங்கள் வயசு நான் 70, ஃபாதர் 71 72 இருக்கும். ஸோ ஒரு 2 வருடம் என்னை விட பெரியவர். அவர் அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காரு. என்ன நேற்று பார்த்த உடனே, ராயப்பா என்னடா பண்ணுறேங்க, என்ன பண்ணுற என்று என்னை கட்டி அரவணைத்து கொண்டார். இன்னும் மறக்கவே இல்லை. அதை தான் சொல்ல வர்றேன். நினைவுகள் பேசுகிறார் சொல்வது, என் நினைவாக செய்யுங்கள். மெயினான காரியம் அது. வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று கேட்டால், பணம் பண்ணுவது, கல்யாணம் செய்வது, பிள்ளைகளை பெற்றெடுப்பது, வீடுகள் கட்டுவது, பெரிய ப்ரமோஷனில் வரணும், பெரிய பதவிகளை வகிக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறது கிடையாது. வாழ்வின் குறிக்கோள் ஒன்றே ஒன்று, என்னன்னா மெமரிஸ். மெமரிஸ் தமிழில் சொல்லும்போது நினைவுகள். நினைவுகளை உருவாக்க வேண்டும், அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு நினைவுகளை உருவாக்கி இருக்கிறீர்கள், அதுல தான் நீங்க வாழ போறீங்க. செத்து போனவங்கெல்லாம் சாகல, நமது நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ வாழணும்னா பிள்ளைகளை பெற்றெடுத்தால் மட்டும் பத்தாது, நினைவுகளை உருவாக்க வேண்டும். அது நம்ம பெரியவங்க நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் மாட்டு வண்டி கட்டின்னு போவாங்க, பிள்ளைங்களை கூட்டின்னு போவாங்க, காது குத்துவாங்க, கடா வெட்டுவாங்க. ஒரு 3 நாள் எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டாங்க, கேம்ப் பண்ணி அங்கே சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. லீஷர் என்று சொல்வார்கள். அவ்வளவு அழகாக மெமரிஸ் கிரியேட் பண்ணாங்க. இப்போ கூட நம்ம சொல்கிறோம், நம்ம தாத்தா பாட்டி, ஞாபகம் இல்லை, நம்ம மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போயிட்டு வந்தோமே, லாத்திரியில் வரும்போது கீழே விழுந்து ஒடிஞ்சு போச்சே, மாடு எகிரி வண்டி கீழே கவுந்துத பாருங்க. நினைவுகள் 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 தான் நமக்கு சுகத்தை கொடுக்கின்றன. நினைவுகள் தான் நாம் தனிமையாக இருக்கும்போது நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவை. ராத்திரியில் எல்லாம் தூங்கிடுவாங்க, ஆனால் நினைவுகள் தான் விழித்திருக்கும், உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால்தான் இயேசுநாதர், எனது நினைவாக இதை செய்யுங்கள். எனது நினைவாக. இயேசுநாதர் செய்ததெல்லாம் 2000 வருஷம் கழிச்சாலும் நினைவாக இருக்கிறதே. அதுதானே நம்ம நினைவு கூறணும். இயேசுநாதர் ஒரு நினைவு தான். அவர் வானத்துக்கு சென்று விட்டார் என்று நினைவாக திருச்சபையிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். நாம் அவற்றை பார்த்து கண்டறிகிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். என் நினைவாக செய்யுங்கள். இந்த தினம் பங்கு தந்தை அழகாக சொன்னார் நமது முன்னுரையிலே. இன்று குருத்துவத்தை ஏற்படுத்தினார், நற்கருணையை ஏற்படுத்தினார், புதிய கட்டளையும் கொடுத்தார். ஒருவரை ஒருவர் நான் அன்பு செய்தது போல செய்யுங்க, ஒரு புதிய கட்டளை. இந்த 3 தான் அந்த காலத்திலிருந்து சாமியாருங்க பிரசங்கத்தில் பெரிய வியாழன் என்றால் இதுதான் பிரசங்கம். அதாவது நற்கருணை ஏற்படுத்தினார். நற்கருணை உயிருள்ளதாக மாற்ற குருக்கள் தேவைப்பட்டார்கள். அதனால் தான் குருத்துவம் வந்தது. அப்புறம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்க சொல்லி கடவுள் கட்டளை கொடுத்தாரு என்று நாம் தியானம் செய்வோம். வழக்கமான தியானம் இதுதான். அதே தியானம்தான் இருந்தாலும் நான் இந்த 2 வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒன்று
எனது நினைவாக செய்யுங்கள். இப்போ நீங்கள் உன் நினைவாக என்ன செய்ய போறீங்க? இயேசுநாதன் நினைவாக அவருடைய அன்பு, பேரன்பு, ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது. ஜெபம் பண்றோமே 136வது சங்கீதம். மன்னித்தார், உயிரை கொடுத்தார். அப்பேற்பட்ட தியாகம் யாரும் செஞ்சது கிடையாது. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. செய்து காட்டினார். அதுதான் இன்றைய தினம் நினைவாக இருக்கிறது. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க செத்து போனவங்களை பற்றி நினைச்சு பாருங்களேன். அவங்க எவ்வளோ பணம் வச்சிருந்தாங்க, எவ்வளோ நகை நட்டு பொண்டாட்டிக்கு போட்டாங்க, எவ்வளோ சொத்து வாங்கினாங்க, என்ன பட்டத்தை வாங்கினாங்க, யாரும் பேச மாட்டாங்க. அவரை பற்றி பேசும்போது 25-50 வருஷம் கழிச்சு கூட சே எவ்வளோ பாசமாக இருந்தார், எவ்வளவு தாராளமாக இருந்தார். இந்த பொருளாதார எண்ணங்கள் எல்லாம் சிதறி விடுகிறது. ஆன்மீக சிந்தனை தான் அந்த மனிதர்கள் நாம் நினைவாக வைத்திருக்கிறோம். அவர் மாதிரி நம்ம வர முடியுமா? அவர் நல்லா போய் சேர்ந்துட்டாரு, நம்ம எப்படி போய் சேர போகிறோமோ? அவருடைய வாழ்வு நல்ல காரியங்கள் தான். அவருடைய அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் தாராள மனமும் தான் நாம் பேசி நினைவாக அவரை வாழ வைத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அதைத்தான் இயேசு செய்தார். என் நினைவாக அப்பத்தை எடுத்து சாப்பிடுங்க, ரத்தத்தை குடிங்க. Take it and eat it, this is my body. ஆங்கிலத்தில் அழகாக இருக்கும். அதுதான் பவுலடிகளார் இந்த தினம் அழகாக சொல்லுகிறார். 2ஆம் வாசகத்தில் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். Take it and eat it, this is my body. என் நினைவாக செய்யுங்கள். அந்த 2 வார்த்தையும் சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துறார். அந்த 2 முக்கியமான வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் ரீடிங் இன்னைக்கு திருப்பயணம் அந்த யாத்திரகராகமம் வாசிக்க நீங்கள் கேட்டீர்கள். ஆட்டை வெட்டுங்க, பாஸ்கா விழாவை கொண்டாடுங்க. பிரபஞ்சத்தை பார்க்கின்ற பொழுது எல்லா உயிரினங்களும் மற்ற உயிரினங்களை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொல்லும். Take it and eat it, this is my body. இயேசுநாதர் வரதுக்கு முன்னாடியே இந்த பூசை நடந்துகிட்டு இருக்கு. Take it and eat it, this is my body. இன்னைக்கு சாயங்காலம் போங்க, உங்க டேபிள்ல வாழைப்பழம் இருக்கும். அந்த வாழைப்பழம் உங்களை பார்த்து அதான் சொல்லுது, Take it and eat it, this is my body. ஆப்பிளும் தான் சொல்லுது, சாதமாக தான் சொல்லுது. காலையில் கோழி நம்ம எழுந்திருக்கிறது கூல, அது என்ன சொல்லுது? Take it and eat it, this is my body. கோழியும் அதான் சொல்லுது, ஆடுகளும் சொல்லுகிற எல்லாமுமே என்னை எடுத்து சாப்பிடுங்க. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. பிரபஞ்சமே அந்த அன்பை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த தண்ணி கூட பிரபஞ்சத்தில் நம்மோட உயிரோடு வந்து கலக்குதுங்க. உயிரற்றவை என்று சொல்லுகிறோம், ஆனால் அவையும் அதைத்தான் சொல்லுகின்றன. Take it and eat it, this is my body. அதனுடைய உடம்பை நம்ம கொடுக்கு, நம்ம அதை குடிச்சிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். அதுதானே நடக்குது. உணவு சங்கிலியில் என்ன நடக்கிறது? காய்கறி தின்னிகள், மாமிச தின்னிகள், காய்கறி மாமிச உண்ணிகள் எப்படி போது பார்த்தீங்களா? ஒரு கட்டத்திலிருந்து மறுகட்டத்திற்கு அந்த வார்த்தை தான், Take it and eat it, this is my body. ஆடு கிட்ட சொல்லுது புல்லு, Take it and eat it, this is my body. நறுக்கன் சாப்பிடுது ஆடு, முயல். பின்னால நரி நின்றுகிட்டு இருக்கு, நரி. ஸோ ஆடும் சொல்லுது, முயலும் சொல்லுது, Take it and eat it, this is my body. நரியார் சாப்பிட்டு போறாரு. இன்னும் நரியாரை பிடிச்சி கரடி சாப்பிடுது, Take it and eat it, this is my body. அது புல்லும் தின்னும் கரியும் தின்னும் நம்ப மாதிரி. அது பேர் ஓம்னிவோரஸ் சொல்லுவாங்க. மனிதனும் கரியும் சாப்பிடுவான், புல்லும் சாப்பிடுவான். விளங்குதா? இதையெல்லாம் இயேசுநாதர் படைத்த ஒரு படைப்பு. இதுதாங்க இலக்கணம், இதுதாங்க நமது பிரபஞ்ச கோட்பாடு.
வேற எதுவுமே இல்லை. E is equal to mc squared. நமக்கு விளங்காது. பிரபஞ்ச கோட்பாடு என்பது நமக்காக அவங்க சாவுறாங்க, நம்மளும் மற்றவங்களுக்காக சாவணும், அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. இயேசுநாதர் பார்க்கிறார் நல்லா. இது வரைக்கும் 150 கோடி மக்கள் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். 150 கோடி. ஆனா ஒரு மனுஷன் கூட இது வரைக்கும் எடுத்து எடுத்து சாப்பிடுறோமே ஒழிய நம்ம. ஆனா நம்ம பிரபஞ்சத்தை பார்த்து டேக் இட் அண்ட் ஈட், திஸ் இஸ் மை பாடி யாருமே சொல்லலையே. கோழி சொல்லுது, மீன் சொல்லுது, பன்னி சொல்லுது, மாங்காய் சொல்லுது, நெல் சொல்லுது, கோதுமை சொல்லுது, தண்ணி சொல்லுது, மண் சொல்லுது. ஏன் கல்லே சொல்லுத? கல்லில் இருந்தால் மண் வருது, மண்ணில் இருந்தால் செடி வருது, செடியில் இருந்தால் பிரெட் வருது, அதுதான் சாப்பிடும். கல்லே சொல்லுது டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி. பிரபஞ்சம் முழுவதும் இந்த வார்த்தைகளை உச்சகட்டத்தில் உச்சரித்து கொண்டிருக்கின்றன. 450 கோடி ஆண்டுகளாக இந்த வார்த்தைகள் தான். டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி. இயேசுநாதர் பார்த்து அதே வார்த்தைகளை எடுத்துக் கொள்ளுகிறார். இன்றைய தினம் இதுவரைக்கும் ஒரு மனுஷன் கூட சொல்லலையே. ஆட்டை தானே வெட்டினு இருந்தீங்க பழைய ஏற்பாட்டில், அது சொல்லிச்சு டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி. அதோடைய ரத்தத்தை வெட்டி அந்த நிலைப்பாடுகளில் கதவுல தடவுனாங்க. அப்போ 4000 வருஷமா நடந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது தடவும் போது கடவுள் வருகிறார். அதை தடவாத வீட்டில் இருக்கிற முதல் ஆண் குழந்தைய வெட்டிடுவார், அந்த கடவுள் சாவடிச்சிடுவார். அந்த ரத்தத்தை பார்த்த உடனே கடந்து செல்வார். ஸோ அதுதான் எழுதப்பட்டிருந்தது முதல் வாசகத்தில். பார்த்தீங்களா? ஒரு ஆடு டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி என்று சொல்லுகின்ற அந்த ரத்தம் தான் அந்த மனிதர்களுக்கு மீட்பாக அமைந்தது. அந்த குடும்பத்தில் அந்த குழந்தை சாகவில்லை, எல்லாரும் வாழ்ந்தாங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் நம்மை மீட்கின்றன. மீட்பு என்பது கடவுள் மட்டும் நம்மளை மீட்கல, இந்த உயிரினங்கள் எல்லாம் நமக்கு உணவாக வந்து பலியாகி இந்த மனித இனத்தை மீட்கின்றன என்கின்ற பாடம்தான் இன்றைய தினம் யாத்திரிகராகமம் திருப்பயண நூலில் நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். இன்றைய தினம் இயேசுநாதர் கடைசி ராப்போசனம் வருகிறார். வந்துட்டு கால் கழுவுறார். சேவைகள், எஸ், அன்பிலீவபிள். காலை கழுவுவது என்பது அதுதான் அடிமட்ட சேவை. அதைத்தான் உயர்த்தி காட்டுகிறார். நானே காலை கழுவுறேன். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் பூண்டு இன்னும் எங்க போய் உட்கார்றாரு? காலடியில் போய் உட்கார்றாரு. உட்கார்ந்து காலை பிடிச்சிக்கிட்டு கழுவி அதை சுத்தப்படுத்துகிற அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி கொண்டார், தன்னை வெறுமையாக்கினார் என்று பவுலடிகளார் எழுதுகிறார். வெறுமையாக்கினார். நம்ம கிட்ட கௌரவம் இருந்தால் காலை கழுவ மாட்டோம். நம்ம கிட்ட டிகிரி, பணம், பட்டம், உயர் ஜாதி இதெல்லாம் இருந்ததுன்னா காலை கழுவே மாட்டோம். ஏன்னா நம்மளை மேலே தூக்கி காட்டும். அது ஒரு மாயா, இல்லூஷன். அது ஒரு இல்லூஷன், அது ஒரு பிரம்மை. அந்த காலில் உட்கார்ந்து தன்னையே தாழ்த்தின கடவுளை நினச்சி பாருங்க, கடவுளை நினச்சி பாருங்க. அதனால்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், காலடியில் உட்கார்ந்து காலை கழுவுன அவரை படைப்புக்கெல்லாம் உயர்வாக உயர்த்தி அவரை இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு அரசராக மாற்றினார் என்கின்ற வார்த்தை விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட உயர்ந்த இடத்தை இயேசுநாதருக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். இன்றைய நல்ல நினைவு என்ன தெரியுமா? சேவை. மற்றவங்க காலை கழுவுனீங்கன்னா அதுதான் வருங்காலத்தில் என்னப்பா அப்பா போய் தாத்தா போய் எல்லா குடும்பத்திலையும் போயிட்டு அவரை சேவை செஞ்சார். அங்கே போயிட்டு முடியாதவங்களை தூக்கி விட்டாரு, ஆஸ்பத்திரியில் சேர்த்தாரு, அவங்க பில்லெல்லாம் கட்டினாரு, தினந்தோறும் போய் யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களை பார்த்தாரு, பெண்களுக்கு பரிவு பேசினார், குழந்தைகளுக்கு கையெடுத்து கும்பிட்டாரு.
அவங்க வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? குழந்தைங்களுக்கு வணக்கம் சொல்லுவார். கண்ணா வணக்கம், குட் மார்னிங். குழந்தைங்க அப்புறம் தான் பதில் சொல்லுவாங்க. பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு சேவை மனப்பான்மை இந்த மனிதம் செய்யக்கூடும். இங்க நம்ம நிறுத்தக்கூடாது. மனுஷனுக்கு மட்டும் சேவை செய்யறதுல ஒரு பெரிய வசதி கிடையாது. திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதுகிறார், இறைவா உமக்கே புகழ். பங்கு தந்தை எனக்கு 10 நிமிடங்கள் தான் பேச வேண்டும் என்று சொன்னார். நான் இங்கே 15 நிமிடங்கள் எடுத்து கொண்டிருக்கிறேன். முடிகின்ற தருவாயில் நான் இருக்கிறேன். தயவுசெய்து மன்னிக்கவும் பங்கு தந்தை. ஸோ அவர் எழுதுகிறார், 3 உறவுகள் சேவை செய்ய வேண்டும், உறவுகளுக்கு சேவை செய்ய வேண்டும். இதுதான் புதிய ஒரு படிப்பினை, இதுதான் நியூ எவாஞ்சலைசேஷன், இதுதான் வேத போதகம். இப்போ 2025 போது இன்னும் 10,000 வரைக்கும் போனாலும் இதுதான் வேத போதகத்தின் ஒரு புதிய சிந்தனை. நல்லா கவனிங்க. 3 உறவுகளை நாம் நேசிக்க வேண்டும், அதை நாம் வளர்க்க வேண்டும். அந்த உறவுகளிலே நாம் அந்த மெமரிஸ், நினைவுகளை வளர்க்க வேண்டும். கடவுளோடு உறவு ஒன்று நல்லா இருக்கணும். இன்னைக்கு ராத்திரி போறீங்க வீட்டுக்கு, 3 கேள்விகளை கேளுங்க. டெய்லி 3 கேள்வி தான் கேட்கணும். இன்னைக்கு கடவுளோடு எனது உறவு நல்லா இருந்துச்சா? கொஞ்ச நேரம். 2வது, இன்னைக்கு சக மனிதர்களோடு, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், கூட வேலை செய்கிறவங்க, அவங்களோடு எனது உறவு நன்றாக இருந்ததா? அங்கதான் நினைவுகள் வருது உங்களுக்கு. அங்கதான் நல்ல நினைவுகளை நீ படைக்கிறாய். மனித உறவுகள் தான் நல்ல நினைவுகள், உசத்தியான நினைவுகள். படைச்சியா? சொன்னியா? டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி. என்ன வேணும் எடுத்துக்கிடுங்க, என்னையே தர்ற எடுத்துக்கங்க. சொன்னியா? இல்லையே. 2வது முடிஞ்சது. 3வது முக்கியமான கேள்வி. இங்கே தான் நம்ம வரத்துக்கு பயப்படுறோம். இங்கே தான் ஏசுனா என்ன சொல்றாரு? படைப்போடு உறவு. திருத்தந்தை எழுதுகிறார், படைப்போடு உனது உறவு எப்படி இருந்தது? மண்ணில் என்ன பண்ண? இன்னைக்கு காரி துப்புனியா? விஷத்தை கொட்டினியா? ஷாம்போ போட்டு தேய்ச்சி அதில் குப்பையில் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அங்கே கொட்டினீங்களா? விஷத்தை எவ்வளோ கொட்டுறீங்க மண்ணில்? தண்ணியில் எவ்வளோ விஷத்தை கலக்கிறீர்கள்? இன்றைய நாங்கள் இதுக்கு போனோம். என்ன இடம்? பிச்சாவரம். ஃபாதர் சொன்னார், அந்த பிச்சாவரம் அலையாத்தி காடுகள், சுந்தரவன காடுகள். இது எதுக்கு நான் போனேன்னா, இது வத்திக்கான் பாப்பானவர் இந்த 3 உறவுகளை 2015 இறைவா முக்கிய புகழ எழுதுகிறார். இறைவனோடு உறவு, மனிதனோடு உறவு, படைப்போடு உறவு எப்படி இருக்கிறது? அந்த காலத்தில் பாப்பானவர் நரகம், மோட்சம், உத்தரிக்கிற ஸ்தலம் இதெல்லாம் எழுதுனாங்க. ஆனால் இப்போ அந்த 3 உறவுகள் தான். இப்போ அந்த பிச்சாவரத்தில் யார் சொல்லியிருப்பா? இந்த போப்புக்கு பிச்சாவரத்தில் அலையாத்தி காடுகள் இருக்கின்றன. அதனுடைய நிலவரம் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ நான் போயிட்டு இன்னைக்கு நம்ம சிஸ்டர் சுசிலா கூட வந்தாங்க. கூட நாங்கள் 2 பேரும் போய் ஃபில்ம் பண்ணி டாக் கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து வேத்திக்கானுக்கு இந்த ஈவினிங் தான் அனுப்பினேன். போப் பிரான்சிஸ் நாளைக்கு காலையில் அதை பார்ப்பேன். பார்த்துட்டு அதில் நான் சின்ன ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரியலி ஹெல்த்தியாக இருக்குது, நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்குது. இந்தியாவில் எப்பவுமே சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற மக்களாக எமது பரம்பரை வாழ்ந்திருக்கிறது. அதை நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் தான் சுற்றுச்சூழலை நாசப்படுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் தான் சுற்றுச்சூழலோடு நல்லுறவு கொள்ள வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று நான் எழுதி அந்த மெசேஜை நான் இப்போ தான் வத்திக்கானுக்கு அனுப்பினேன். நாளைக்கு திருத்தந்தை அதை பார்ப்பார். பாருங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் தீமை நடந்தால் கூட, மரங்களுக்கு தீங்கிழைத்தால், கடலுக்கு தீங்கிழைத்தால் இன்றைய தினம் தாயாகிய திருச்சபை தாங்காது. ஏனென்றால் நம்ம 3 உறவுகளும் சமநிலையில் இருக்க வேண்டும். கடவுளோடு உறவு, அயலானோடு உறவு, படைப்போடு நமது உறவு. அன்புக்குரியவர்களே, இந்த 2 வார்த்தையை சிந்தனை பண்ணுங்க. டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி.
உங்களையே தியாகமாக மற்றவர்களுக்கு கொடுங்கள். சேவை மனப்பான்மை, அந்த கால் கழுவுறது தான் அல்டிமேட். அதுதான் அவ்வளோ கீழே போய் கழுவும் போது நீங்கள் மற்ற விஷயங்கள் தாராளமாக செய்வீங்க. ஸோ அங்கே அளவுக்கு நீங்கள் உங்களையே தாழ்ச்சி படுத்துக்கிறீங்களா? கனிவான மனது இருக்கா? இவைதான் டூ திஸ் இன் மெமரி ஆஃப் மீ. இப்போ நீங்கள் அது மாதிரி செஞ்சீங்கன்னா அதுதான் மெமரியாக மாறுது. இயேசுநாதர் செய்து காட்டினார், சொல்லியும் காட்டினார். 2000 வருஷம் ஆனால் கூட நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மனித இனம், திரு அவை, மக்கள் அனைவருமே இயேசுநாதரை போல மாறக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் நம்புங்கள். நமது வருங்காலம், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவருடைய முகத்தை பாருங்கள். இந்த முகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியணும், இந்த முகம் பொலிவாக இருக்கிறதா? அவங்க நம்மளை பார்க்கும்போது ஏதோ நம்ம அவங்களுக்கு எதிராக கலகம் வச்ச மாதிரி தான் அவங்க கண்ணு தெரியுது. நம்மளை பார்க்குறாங்க, ஒரு மாதிரி திருட்டு பயல்களே, ஏற்கனவே இந்த பூமி அழிச்சிட்டிங்க, நாங்கள் எப்படி வாழ போகிறோம், கண்ணு பார் எப்படி பார்க்குது என்ன. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு நாம் ஒரு நற்செய்தியை கொடுக்க வேண்டும். கட்டாயம் மனிதர்கள் நல்ல ஒரு உயிரினம், இயேசுநாதரை போல வாழ்ந்து வளர்ந்து நாமும் இயேசுநாதரை போல நம்மையே தியாகம் செய்து இந்த பூமியும் மனித இனமும் இறை உறவும் செழிப்பாக இருக்க நாம் பாடுபடுவோம் என்ற நம்பிக்கை இன்றைய தினம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இறைவன் உங்கள் கனவுகளையும் உங்கள் உறவுகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.